ஹலோ எவ்ரிவன், நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம். இது நம்மளோட 4th லெக்சர். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிங்கிள் லிங்க் லிஸ்ட். சிங்கிள் லிங்க் லிஸ்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோல லிஸ்ட் எடிட்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த லிஸ்ட் எடிட்டிய லிங்க் லிஸ்ட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கேட்டாலுமே நீங்க இந்த கொஸ்டின் தான் தரணும். லிஸ்ட் எடிட்னா எழுதிட்டு சிங்கிள் லிங்க் லிஸ்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து லிங்க் லிஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட் இஸ் a data structure that consists of sequence of nodes. நோட்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பாக்ஸ் இருக்குல்ல, 2 பாக்ஸ், இதுதான் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நிறைய நோட்ஸ் சேர்ந்திருக்கிறதான் லிங்க் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஏ செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர். இதை வந்து செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இந்த கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் கனெக்டட் த்ரூ ஏ சிங்கிள் லிங்க் இஸ் கால்ட் சிங்கிள் லிங்க் லிஸ்ட். நிறைய நோட்ஸ் இருக்கு. நோட்ஸ் எல்லாமே ஒரு லிங்க் மட்டும் வச்சு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அது சிங்கிள் லிங்க் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஈச் நோட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 fields, டேட்டா ஃபீல்ட், ரெஃபரன்ஸ் ஃபீல்டு. ஒவ்வொரு நோட்லயுமே 2 ஃபீல்டு இருக்கும். இந்த 2 பாக்ஸ் இருக்குல்ல, இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கும், இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கும். எதுக்கு 2 பாக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல நம்மளோட டேட்டா, நம்ம இப்ப இங்க 10 இருக்கா, இந்த 10ங்கிற டேட்டா ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். செகண்ட் பாக்ஸ் வந்து ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ்னா வேற ஒன்றும் இல்ல, நம்ம அரேல என்ன பார்த்தோம், அடுத்தடுத்த மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ஆனா லிங்க் லிஸ்ட் வந்து அடுத்தடுத்த மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்காது. ஏதோ ஒரு லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அது எந்த லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் அந்த அடுத்த டேட்டா எந்த அட்ரஸ்ல இருக்குங்கிற அட்ரஸையும் இங்க கொடுத்துருப்பாங்க. அதான் ரெஃபரன்ஸ்ங்கிறது. டேட்டான்னு ஒரு ஃபீல்டு இருக்கும், ரெஃபரன்ஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். இதுதான் லிங்க் லிஸ்டோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த லிங்க் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நோட் இருக்குல்ல, the first node of the link list is called get. அதை வந்து கெட்னு சொல்லுவாங்க. இதான் ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்கு. இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நோட வந்து கெட்னு சொல்லுவாங்க. அடுத்து at the end of the link list the next pointer points to null. நம்ம என்ன பார்த்தோம், லிங்க் லிஸ்ட்ல வந்து ஒவ்வொரு நோடும் அடுத்த டேட்டா எங்க இருக்கு அப்படின்னு ரெஃபரன்ஸ் ஃபீல்ட்ல பாயிண்ட் பண்ணணும்னு பார்த்தோமா. இப்போ நம்ம லிங்க் லிஸ்ட்ல லாஸ்ட் எலமெண்ட் போயாச்சு. அதுக்கு அடுத்து எலமெண்ட் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த நெக்ஸ்ட்ங்கிற பாயிண்டர் இருக்கு இல்லையா, ரெஃபரன்ஸ் ஃபீல்ட்ல அடுத்து எந்த எலமெண்ட்டுமே இல்ல அப்படின்ட்டு நல்லுன்னு பாயிண்ட் பண்ணணும். அதான் சொல்லியிருக்காங்க at the end of the link list the next pointer points to null. ஓகேவா? இப்படிதான் ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்கும். இப்போ இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. நோடுக்குள்ள ஃபர்ஸ்ட் டேட்டா இருக்கும். அடுத்து வந்து ரெஃபரன்ஸ் ஃபீல்டு. ரெஃபரன்ஸ் ஃபீல்டு நம்ம எதுவும் எழுத மாட்டோம். அந்த ரெஃபரன்ஸ் ஃபீல்டு வந்து அடுத்ததுக்கு பாயிண்ட் பண்ணிருக்கோம். இப்படி ஒரு ஆரம் மார்க் போட்டுக்கணும். அடுத்து 20ங்கிற ஒரு டேட்டா, அடுத்த 30ல நான் கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து 30, அடுத்து எதுவுமே இல்லைன்னா நல். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் நோட வந்து கெட்னு சொல்லுவாங்க. இதுதான் சிங்கிள் லிங்க் லிஸ்ட். இதுல நம்ம என்னென்ன ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கிரியேஷன். ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல ஒரு நோடு எப்படி கிரியேட் பண்ணணும். இதுல வந்து இந்த லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா இருக்கிறது வந்து ஸ்ட்ரக்ட் நோடுன்னு இருக்கும். இந்த ஸ்ட்ரக்ட் நோடுங்கிறது வேற ஒன்றும் இல்ல, ஸ்ட்ரக்ட்ங்கிறது ஒரு டேட்டா டைப், ஸ்ட்ரக்ட்ங்கிறது ஸ்ட்ரக்சரு, நோடுங்கிறது இந்த நோடை குறிக்குது. ஓகேவா? இதுல வந்து ஸ்டார் நியூ அப்படின்னா பாயிண்டர், இதோட அட்ரஸ், நியூங்கிறதோட அட்ரஸை குறிக்குது. அதே மாதிரி நியூ டேட்டா, நியூ போட்டு ஒரு ஆரம் மார்க் போட்டு டேட்டான்னு கொடுத்தாங்கன்னா அந்த நியூங்கிற அந்த நோட்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை குறிக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த நியூ ஆரம் மார்க் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தாங்கன்னா நியூக்கு அடுத்தது என்ன இருக்கு, என்ன நோடு இருக்கு அப்படிங்கிறது குறிக்கும். இதெல்லாமே பேசிக்கா நம்ம இந்த லிங்க் லிஸ்ட்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்ப்போம், எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு நோடு எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்ட் நோடு. எழுதியாச்சு. ஸ்டார் நியூ, நியூன்னு ஒரு நோடு கிரியேட் பண்ண போறோம். எப்படி கிரியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும். லிங்க் நம்ம அரே பொறுத்த வரைக்கும் மெமரி ஸ்பேஸ் ஃபர்ஸ்டே அலோகேட் பண்ணிடுவாங்க. பட் லிங்க் லிஸ்ட்ல அப்படி கிடையாது. மெமரி ஸ்பேஸ் வந்து நம்ம தேவைப்படும் போது தான் அலோகேட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு புதுசா ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ண போறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு நோடுங்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும். அது எப்படி அலோகேட் பண்ணாங்கன்னா எம்எல்ஆக்னு போட்டு சைஸ் ஆஃப் எவ்வளவு அலோகேட் பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்ட் நோடு அந்த நோடோட சைஸ் எவ்வளவோ அவ்வளவு அலோகேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்படி அலோகேட் பண்ண என்ன ஆகும், இப்படி ஒரு நோடு கிரியேட் ஆயிரும். ஒரு நோடுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆயிரும். ஓகேவா? இதான் நியூங்கிற நோடு. இப்போ நெக்ஸ்ட் என்னது, நியூ. இப்ப இந்த இதுக்கு டேட்டா கொடுக்கணும். நம்ம ஒரு டேட்டா கிரியேட் பண்ண போறோம். அந்த டேட்டா வந்து நியூவோட டேட்டாவை அசைன் பண்றோம். அந்த நியூவோட டேட்டா இப்ப எக்ஸாம்பிளுக்கு 10 கிரியேட் பண்றோம்னா அந்த நியூவோட டேட்டா வந்து 10 ஆயிரும். இதான் செகண்ட் ஸ்டெப். அடுத்து என்னது, நியூவோட நெக்ஸ்ட் வந்து நல்லுக்கு பாயிண்ட் பண்ணணும். நியூவோட நெக்ஸ்ட் வந்து நல்லுக்கு பாயிண்ட் பண்ணுது. இவ்வளவுதான் பேசிக்கா ஒரு நோடு, ஒரு லிங்க் லிஸ்ட கிரியேட் பண்றது. ரிட்டர்ன் நியூ, இந்த நோட ரிட்டர்ன் பண்றோம், அவ்வளவுதான். இதான் இந்த கோடு கிரியேஷனுக்கு. பாருங்க, இது எக்ஸாம்பிள் பாருங்க. கிரியேட் நோட் இன் லிங்க் லிஸ்ட் வித் வேல்யூ 10. நெக்ஸ்ட் வந்து இன்சர்ஷன். இந்த இன்சர்ஷன் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு தெரிஞ்சுப்போம்.
இப்ப நம்ம அரேல நம்ம இன்செர்ட் பண்றப்ப என்ன பண்ணோம், அரே டிராவல் பண்ற கத்துக்கிட்டோம் இல்லையா? ஸோ அரேல லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த லிங்க் லிஸ்ட்லயும் ஒரு லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்தாதான் இன்செர்ஷன் நமக்கு புரியும். ஸோ இப்போ ஒரு லிங்க் லிஸ்டா இருந்தா நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம், எப்படி டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு இப்ப கெட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, கெட்டுங்கிற இந்த நோட நம்ம கரண்ட்னு எடுத்துப்போம். கெட்டுக்கு பதிலாக கரண்ட்னு ஒரு நேம் கொடுத்துப்போம். ஸோ இந்த கரண்ட் நேம் கொடுத்துட்டு ஒரு லூப் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னா, நம்மளோட நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நல் இல்லாத வரைக்கும். ஸோ இப்ப இதுக்கு வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட் நல் ஆயிரும். ஸோ நல் இல்லாத வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே போவோம். ஸோ எப்படி போகணும்னா, நல் இல்லாத வரைக்கும் அடுத்த எலிமெண்ட்டுக்கு போங்க. ஸோ இப்ப இங்க 10ல இருப்போம், 10ஓட அடுத்த எலிமெண்ட் நல்லா இல்ல, அப்ப அடுத்த எலிமெண்ட்டுக்கு போங்க. கரண்ட் வந்து இப்ப 20 ஆயிரும். ஸோ இப்ப 20 வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பார்க்கும், 20ஓட அடுத்த எலிமெண்ட் நல்லான்னு பார்க்கும். நல்லா இருந்துச்சுன்னா லூப்போட எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இப்ப இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிறதுனால நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் டிராவல் பண்றோம். ஸோ இந்த கான்செப்ட் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கரண்ட் கெட்னோட வந்து கரண்ட் நேம் கொடுக்குறோம். ஸோ நேம் கொடுத்துட்டு கரண்டோட நெக்ஸ்ட் வேல்யூ வந்து நல் இல்லாத வரைக்கும் அந்த கரண்ட்டை அடுத்த எலிமெண்ட்டுக்கு டிராவல் பண்ணிட்டே போறோம். ஸோ இதான் ஒரு பேசிக் கான்செப்ட். வந்து இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ ப்ரோக்ராம் பாருங்க, இன்செர்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இஃப் கெட் ஈக்குவல் டு நல், கெட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லாதப்ப நியூ டேட்டா வந்து கெட்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இது சும்மா இது ஒரு பேசிக் ஸ்டெப் தான். இப்ப ஆல்ரெடி ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்கு, அதில் நம்ம வந்து எப்படி இன்செர்ட் பண்றோம்னு பார்க்கலாம். அதான் இந்த எல்ஸ்க்குள்ள நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் கெட்டை வந்து கரண்ட்னு ஒரு நேம் கொடுத்துக்கணும். ஸோ அதுதான் கரண்ட்னு ஒரு நோடு கிரியேட் பண்றாங்க, அதை வந்து கெட்டை இனிஷியலைஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இனிஷியலைஸ் பண்ணிட்டு கரண்டோட நெக்ஸ்ட் வந்து நல்ல பாயிண்ட் பண்ணாத வரைக்கும், ஸோ வைல் கரண்ட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல், நாட் ஈக்குவல் டு நல் இல்லாத வரைக்கும் ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஒயில் லூப்ல என்ன பண்ண போறோம், கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் நெக்ஸ்ட், கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்றோம், கரண்ட்டை வந்து அடுத்ததுக்கு இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஸோ இவ்வளவுதான். ஸோ இந்த நல் இல்லாத வரைக்கும் ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், கரண்ட் வந்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். ஸோ நல் வந்துருச்சுன்னா நம்ம லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்தோடனே இந்த ஒயில் லூப்ல இருந்து வெளியே வந்துருவோம். வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்றோம், நம்ம இப்போ ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்ண போறோம். ஸோ இன்செர்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம்னு பாருங்க. இப்போ லாஸ்ட் எலிமெண்ட்ல இருக்கும். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் கரண்ட்ல கரண்டோட நெக்ஸ்ட் வந்து நியூ டேட்டா பாயிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பார்த்தோம், 10 20 இருக்கு. ஸோ இப்படி இருக்கு. இது வந்து நம்ம 20 தான் லாஸ்ட் எலிமெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் எலிமெண்டோட நெக்ஸ்ட் வந்து நியூ டேட்டா பாயிண்ட் பண்றோம். இப்போ நியூவா ஒரு 13 டேட்டா கொண்டு வரணும்னா இந்த 30க்கு பாயிண்ட் பண்றோம். ஸோ இவ்வளவுதான் இன்செர்ஷன்ங்கிறது. ஸோ இது வந்து லாஸ்ட்ல தான் இன்செர்ட் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. இந்த நம்ம எந்த பொசிஷன்ல தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க கண்டிஷன் போட்டுக்கணும். இவ்வளவுதான் இன்செர்ஷன்ங்கிறது. இந்த கான்செப்ட் லைட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கோட் ரொம்ப ஈஸியாயிரும். இந்த கோட் பேசிக்கான கோட், இது புரிஞ்சுன்னா என்ன கோட்னாலும் நம்ம ஈஸியா பாத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து டெலிஷன். டெலிஷன்லயும் அதே மாதிரிதான் பண்ண போறோம், நல்லா கவனிங்க. ஸோ இப்போ வாய் டெலிட் இதெல்லாம் பாத்துக்கோங்க. இப்போ இது என்ன பண்றோம்னா, என்ன கண்டிஷன் போடுறோம்னா, கரண்டோட நெக்ஸ்ட் நல்லா இருக்கக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த கண்டிஷன் மூலமா நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு டிராவல் பண்ணி போவோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் அண்டு போட்டிருக்காங்க அப்படின்னா 2 கண்டிஷன் இருக்கு. ரெண்டாவது கண்டிஷன் என்னது, கரண்டோட நெக்ஸ்ட்ல உள்ள டேட்டா நமக்கு தேவையான டேட்டாவை இருக்கக்கூடாது, அதாவது நம்ம டெலீட் பண்ண போற டேட்டாவை இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 10 இருக்கு, அடுத்து 20 இருக்கு, அடுத்து 13 இருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த 30 டெலீட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த 30 டெலீட் பண்ண போறோம்னா கரண்டோட இப்ப கரண்ட் வந்து இங்க இருக்கு, 20ல நம்ம கரண்ட் இருக்கு அப்படின்னா கரண்டோட நெக்ஸ்ட்ல உள்ள டேட்டா நம்ம டெலீட் பண்ண போற டேட்டாவே இருக்கு. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த லூப் போட்டு வெளியே வந்துடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன ஆகும், லாஸ்ட் வேல்யூ நல்லா இருந்துச்சுன்னா அந்த லூப் போட்டு வெளியே வந்துடும். இல்ல ரெண்டாவது கண்டிஷன் எது, கரண்டோட நெக்ஸ்ட் வேல்யூ, அதாவது நம்ம டெலீட் பண்றதுக்கு முன்ன வேலைக்கு வந்துட்டோம்னாலும் இந்த லூப் போட்டு எக்ஸிக்யூட் ஆகி வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் ஒயில் லூப். இதுல வர்ற வரைக்கும் என்ன பண்ண போறோம், கரண்ட்டை வந்து நம்ம அடுத்தடுத்து கொண்டு போய்கிட்டே இருக்க போறோம். கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போறோம். ஸோ இப்போ கரண்டோட நெக்ஸ்ட் வேல்யூ நல்லா இல்ல அப்படின்னா, இப்போ கரண்டோட நெக்ஸ்ட் வேல்யூ நல்லா இல்ல அப்படின்னா என்ன பண்றோம், டெம்ப்னு ஒரு நோடு கிரியேட் பண்றோம். எதுக்குன்னா கரண்டோட நெக்ஸ்ட் வேல்யூவை டெம்ப்ல ஸ்டோர் பண்றோம். ஸோ கரண்டோட நெக்ஸ்ட் வேல்யூ நல்லா இல்லைன்னா என்ன அர்த்தம், அந்த வேல்யூ நம்ம டெலீட் பண்ண போறோம்னு அர்த்தம். கரெக்ட் தானே? அதான் நீங்க கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 30 டெலீட் பண்ண போறோம். டெலீட் பண்றதுக்கு என்ன பண்றோம், அந்த 30ய டெம்ப்னு ஒரு நோட்ல ஸ்டோர் பண்றோம். ஓகேவா? இப்ப டெம்ப்ங்கிற நோட்ல 30 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கரண்டோட நெக்ஸ்ட் வந்து கரண்ட் நெக்ஸ்ட். இது எப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ 10 20 30, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க 14 இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஸோ இப்படி ஒன்று இப்படி பாயிண்ட் ஆகிட்டே இருக்கு. இதுல நம்ம இந்த 30 டெலீட் பண்ண போறோம். ஸோ டெலீட் பண்றதுக்கு என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் 30 டெம்ப்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்ப டெலீட் பண்ணிட்டோம். இப்ப 30 டெலீட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், இந்த 30 ரிமூவ் ஆயிரும். அப்படி ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 20யோட நெக்ஸ்ட் வந்து எங்க பாயிண்ட் பண்ணணும், 40 பாயிண்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அதான் இங்க பண்ணியிருக்கோம். 20ல தான் நம்ம கரண்ட் இருக்கு. கரண்ட் வந்து நம்ம 20ல இருக்கு. ஸோ கரண்டோட நெக்ஸ்ட் வந்து கரண்டோட நெக்ஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் பண்ணணும். கரண்டோட நெக்ஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் பண்ணணும். ஸோ இதான் இந்த ஸ்டெப். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப் போட்டதுக்கு அப்புறம் இப்போ இந்த 30 இந்த டெம்பை ஃப்ரீ பண்ணிடும். ஃப்ரீ என்னது டெலீட் பண்ணிடுறோம். ஸோ இவ்வளவுதான் டெலிஷன்ங்கிறது. ஸோ ஈஸியா தான் இருக்கும், லைட்டா பாத்தீங்கன்னா புரியும். ஸோ இதான் delete 20 from the linked list. நம்ம 20 டெலிட் பண்ணிட்டோம்னா எப்படி வந்துடும், 10 30 வந்துடும். 10க்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து 30 பாயிண்ட் பண்ணிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே. டிஸ்பிளே ரொம்ப ஈஸி. நம்ம டிராவல்ஸ் பண்ணிட்டே போக போக பிரிண்ட் பண்ணிட்டே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கெட்டை வந்து டிராவல்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், கெட்டை வந்து கரண்ட்னு ஒரு நோட்ல அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த கரண்ட் நோடு வந்து நல்லா இல்லாத வரைக்கும் லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் ஒயில் லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. எக்ஸிக்யூட் ஆகிறப்ப என்ன பண்றோம், அதை பிரிண்ட் பண்ணிட்டே போறோம். ஸோ என்ன பிரிண்ட் பண்றோம், கரண்டோட டேட்டா. அந்த கரண்ட்ல இருக்க டேட்டாவை பிரிண்ட் பண்ணிட்டு கரண்ட் வந்து அடுத்ததுக்கு போயிடும். கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் நெக்ஸ்ட் அடுத்தது போயிடும். ஸோ அது நல்லா இல்லைன்னா மறுபடியும் அந்த டேட்டா பிரிண்ட் பண்ணிடும், அடுத்ததுக்கு போயிடும். அப்படியே போயிட்டே இருக்கும். லாஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா இந்த லூப் போட்டு எக்ஸிக்யூட் ஆயிரும். லூப் போட்டு எக்ஸிட் ஆயிரும். ஸோ எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்றோம், நல்லன்னு பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இவ்வளவுதான். பாருங்க டிஸ்பிளே பண்றோம். டிஸ்பிளேல என்னென்ன இருக்கு, நமக்கு 10 இருக்கு. 10ல நல்ல இல்லைன்னா அடுத்து 30 போகும். 30 பிரிண்ட் ஆயிரும். 30 நல்ல இல்லைன்னா அடுத்து போகும். இப்போ இங்க நல் வந்துருச்சுன்னா நல்லன்னு பிரிண்ட் ஆயிரும். ஸோ இவ்வளவுதான் டிஸ்பிளே. ஸோ இவ்வளவுதான் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ங்கிறது. இதுல 4 ஆப்ரேஷன் பார்த்தோம். என்னென்னது, கிரியேஷன் ஒன்று பார்த்தோம், அடுத்து இன்சர்ஷன் ஒன்று பார்த்தோம், டெலிஷன், டிஸ்பிளே. ஸோ இந்த 4 ஆப்ரேஷன் உங்களுக்கு புரியலனாலும் தெளிவா இன்னொருக்கா பார்த்துக்கோங்க. ஈஸியா புரியும். புரிஞ்சாதான் நமக்கு அடுத்தடுத்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.